Welcome back, guys. So, இப்போ இந்த செஷன்ல நம்ம பார்க்க போற டாபிக் இஸ் about commonly used service and அதோட டிஃபால்ட்டான போர்ட் நம்பர். ஓகேவா? So, let's get started. So, first நம்ம பார்க்க போற டாபிக் இஸ் about HTTP. So, HTTPங்கிறது ஒரு வெப் சர்வீஸ். ஓகே, ஸோ ஒரு பர்டிகுலர் சர்வீஸை நீங்கள் ப்ரௌசர் மூலமாக ஆக்சஸ் பண்ண நினைக்கும் போது டிஃபால்ட்டாக போர்ட் நம்பர் 80ங்கிறது அலோவாக இருக்கணும். ஸோ திஸ் இஸ் வாட் HTTP சிம்பிளாக சொல்கிறது தான். HTTPSங்கிறது இந்த HTTPயோட செக்யூர்ட் வே தான் இந்த HTTPS. ஓகே, ஸோ இது வந்து செக்யூர்ட் ஃபார்மேட், ஏதாச்சும் என்கிரிப்டட் ஃபார்மேட்டில் போகும். பட் HTTPயில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கிளியர் டெக்ஸ்ட்டாக போகும். ஸோ இதுதான் நம்மளோட HTTPSோட போர்ட் நம்பர் 443. நெக்ஸ்ட் வந்து டெல்நெட். டெல்நெட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் தி ரிமோட் மேனேஜ்மெண்ட் ப்ரோட்டோகால். இது இன்செக்யூர்ட் வே, ஓகேவா, செக்யூர் இல்லாமல் கிளியர் டெக்ஸ்ட்டில் உங்களோட அத்தன்டிகேஷன் நடக்கும். உங்களோட ரவுட்டர்ஸ் இல்லைனா உங்களோட சர்வர்ஸ் எது கூடயாச்சும் நீங்கள் வந்து ரிமோட் மூலமாக டெல்நெட் சர்வீஸ் மூலமாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ அது கிளியர் டெக்ஸ்ட்டில் அதோட சர்வர்ஸ் ஆர் சர்வீசஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ அதோட போர்ட் நம்பர், அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய போர்ட் நம்பர், டிஃபால்ட் போர்ட் நம்பர் 23. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா SSH அண்ட் SCP. ஸோ இது வந்து டெல்நெட் வந்து எப்படி இன்செக்யூர்ட் வேவோ SSHங்கிறது அதோட செக்யூர்ட் வேங்கிற மாதிரி. ஓகே, ஸோ SCPங்கிறது மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய விஷயம். இதுவும் ஒன் ஆஃப் த செக்யூர் ப்ரோட்டோகால்ஸ். ஃபைல் ட்ரான்ஸ்ஃபருக்காக தான் SCPயும் யூஸ் பண்ணிக்குவாங்க. SCP வந்து காமனாக யூஸ் பண்ணுறது மேக் அண்ட் லினக்ஸ் மிஷின்ஸில் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர், வேறு ஏதாச்சும் ஒரு சர்வர்ஸ் இல்லைனா வேறு ஏதாச்சும் ஒரு கம்ப்யூட்டர்ஸ் கூட ஃபைல் ட்ரான்ஸ்ஃபருக்காக செக்யூர்ட் வே யூஸ் பண்ணக்கூடிய விஷயம் தான் இந்த SCPங்கிறது. ஓகே, ஸோ அது யூஸ் பண்ணக்கூடிய போர்ட் நம்பர்ஸ், இந்த ரெண்டு ப்ரோட்டோகால்ஸும் ரெண்டு சர்வீஸும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், போர்ட் நம்பர் இஸ் டிஃபால்ட் சேம், தட் இஸ் 22. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் FTP ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். உங்களுக்குலாம் தெரியும். ஸோ இதோட போர்ட் நம்பர்ஸ் வந்து 20 and 21. ஸோ இது ரெண்டு தான் இதோட போர்ட் நம்பர்ஸ். ஸோ இது ரெண்டு போர்ட் நம்பரில் ஒரு போர்ட் இஸ் ஃபார் கண்ட்ரோல் அண்ட் அதர் போர்ட் இஸ் ஃபார் டேட்டா. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் TFTP. ஸோ TFTP பார்த்தீங்கன்னா ட்ரிவியல் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால்னு சொல்லுவாங்க. இது யூஸ் பண்ணக்கூடிய போர்ட் நம்பர் 69. இது மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய விஷயம் உங்களோட ஃபர்ம்வேர் அப்கிரேட், உங்களோட ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் இன் சிம்பிளர் வே. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் இந்த TFTP யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட டிஎன்எஸ்ங்கிறது நமக்குலாம் தெரியும். ஒரு டொமைன் நேம் இல்லைனா ஒரு பர்டிகுலர் URL-ஐ அந்த ஐபியாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ அந்த பர்டிகுலர் கன்வெர்ட் பண்ணுறத ரிசால்வ் பண்ணும். அந்த பர்டிகுலர் ஐபியை அதுக்கு கன்சர்ன்டான URL எதுவோ அந்த URL-ஆ ரிசால்வ் பண்ணும். ஸோ திஸ் இஸ் வாட் DNS இஸ் அபவுட். ஓகேவா? ஸோ இது யூஸ் பண்ணக்கூடிய டிஃபால்ட்டான போர்ட் நம்பர் இஸ் 53. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து டெக்ஆக்ஸ். ஸோ டெக்ஆக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த அத்தன்டிகேஷன் ப்ரோட்டோகால். அதாச்சும் ரிமோட், உங்களோட மல்டிபிள் டிவைசஸ் எல்லாமே ரிமோட்டில் ஒரு சர்வரை மெயின்டைன் பண்ணி அதில் மூலமாக நீங்கள் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒன் ஆஃப் த காமன்லி யூஸ் ப்ரோட்டோகால் வந்து டெக்ஆக்ஸ். டெக்ஆக்ஸோட டிஃபால்ட் போர்ட் நம்பர் இஸ் 49. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரேடியஸ். ஸோ ரேடியஸ் வந்து டெக்ஆக்ஸோட ஆல்டர்னேட் மாதிரி. ஸோ அதே மாதிரி தான் இதோட விஷயம். இது யூஸ் பண்ணக்கூடிய டிஃபால்ட்டான போர்ட் நம்பர் இஸ் 1812. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா POP3. ஸோ இந்த POP3, IMAP, SMTP இது எல்லாமே இமெயில் ரிலேட்டட் சர்வீசஸ். ஓகேவா? ஸோ POP3 அண்ட் IMAPங்கிறது இன்கமிங் சர்வீஸ் அண்ட் SMTPங்கிறது அவுட்கோயிங் சர்வீஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ POP3ங்கிற டிஃபால்ட்டான போர்ட் நம்பர் 110 இல்லைனா 995. ஓகே, அது என்ன டைப் ஆஃப் SSL யூஸ் பண்ணுறதா இருந்தால் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோட்டோகால்ஸ் இஸ் 995. SSL இல்லாமல் வெறும் POP3 இருந்துச்சுன்னா இட் இஸ் 110. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐமேப்புக்கு யூஸ் பண்ணக்கூடிய டிஃபால்ட்டான ஒரு போர்ட் நம்பர் இஸ் 143. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து SMTPங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவுட்கோயிங்காக யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோட்டோகால், அதாவது இமெயில் அவுட்கோயிங்காக யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோட்டோகால். ஸோ அது யூஸ் பண்ணக்கூடிய டிஃபால்ட் போர்ட் நம்பர் இஸ் 25 or 587. ஓகேவா? ஸோ இது மூணு ஏன் நம்ம இங்கே போட்டிருக்கோம்னா, நீங்கள் ஒரு சிஸ்டம் இன்ஜினியரவோ இல்லைனா நெட்வொர்க் சிஸ்டம் அட்மினாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட் காமனாக உங்களோட மெயில் ரிலேட்டட் இஷ்யூஸ், எனக்கு மெயில் ரிசீவ் ஆகலை, மெயில் சென்ட் ஆகலை, இல்லைனா நீங்கள் வந்து அவுட்லுக்கில் கான்ஃபிகர் பண்ணும்போது ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இல்லைனா இப்போ நீங்கள் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி டூல் மூலமாக இமெயிலை ஃபெச் பண்ணுறீங்கன்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு தண்டர்பர்ட் யூஸ் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங்கோட இமெயில் செட்டிங்ஸ் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு இந்த கன்சர்ன் போர்ட் நம்பர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த போர்ட் நம்பர்ஸ் உங்களோட ஃபயர்வால்ஸ் இல்லைனா உங்களோட சர்வர்ஸில் அலோவ் ஆகிருக்கணும். சப்போஸ் அது அலோவ் ஆகாமல் இருந்துச்சுன்னா, இல்லைனா ஏன் உங்களோட விண்டோஸ் மிஷின்லேயே இன்கமிங் போர்ட்ஸில் ஃபயர்வாலில் பிளாக் ஆகிருந்தால் கூட உங்களுக்கு ஒழுங்காக ஒர்க் ஆகாது.
ஸோ இந்த மாதிரி போர்ட் நம்பர்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கணும். திஸ் போர்ட் நம்பர்ஸ் வந்து பிளாக் ஆகிருக்கக்கூடாது. எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சர்வீஸ் கன்சர்ன் சர்வீஸாக இருந்தால். ஓகே, ஸோ தட்ஸ் இட். ஸோ இதெல்லாம் தான் மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய போர்ட் நம்பர்ஸ். நெக்ஸ்ட் செஷனில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பை பை.